மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே நமக்கு வந்து பெரிய சாபம். இதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. நீங்கள் நல்லாவே இருக்க மாட்டீங்க அப்படிங்கிற அளவுக்கு ஒரு மோசமான சாபத்தை அவங்களும் அதை கொடுத்துட்டு போயிருக்காங்க. இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும் அப்படின்னா பொருளாளர் கதிரேசன் அவர்கள் வருகிறார்கள். மிக ரத்தின சுருக்கமாக அவருடைய கருத்தை வலியுறுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வாங்க. ஓம் நம சிவாய நம. ஓம் நம சிவாய நம. தமிழே வாழ்க, தமிழே வாழ்க என்று இன்றைய தலைமுறைக்கு வரமா என்று பேசுவதற்கு வந்துள்ளேன். இங்கு அமைந்துள்ள நடுவர் ஐயா அவர்களுக்கும் ஆலய உதவி தலைவர் ஐயா அவர்களுக்கும் எனது தரப்பில் என் கட்சி தரப்பில் பேச வந்துள்ள பேச்சாளர்களுக்கும் எதிரணியில் உள்ளவர்களுக்கும் எதிரியாக இருந்தாலும் அவரையும் வரவேற்று நன்றினை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். எனக்கு சரியா பேச தெரியாது, இருந்தாலும் ஒரு சில வார்த்தைகளை கூறி பேசலாம் என்று நினைத்துள்ளேன். அந்த காலத்துல எல்லாம் நீங்க அம்மா அப்பாவுக்கு பணம் அனுப்பணும்னாக்க போய் பேங்க்ல லைன்ல நிக்கணும், ஒரு நாள் லீவை போட்டுட்டு போகணும். இப்பெல்லாம் அது லீவு போட வேண்டாம், வீட்டில் இருந்துட்டு ஆன்லைன் டிரான்சாக்சன் பண்ணி விட்டுறலாம் 2 செகண்ட்ல. இதெல்லாம் பெரிய வரம். ஐயா உட்காந்து வீடியோ கேமராக்காரர் எடுத்துட்டு இருக்காரு, லைவா எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த காலத்துல எப்படி இருந்துச்சா? எது இணையதளங்கள்ல நன்றா தெரியுதோ அதை மட்டும் பாருங்க. நீங்க சமையல் பண்ண போறதுக்கு யூடியூப்ல காலையில இருந்து மதியம் வரை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா எதை சமைக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியாது. எதை பார்க்கணும், கருவாட்டு குழம்பு வைக்கணுமா, உடனே அதை பார்த்துட்டு நிப்பாட்டிட்டு யூடியூப்பை நிப்பாட்டிட்டு நீங்க சமையல்ல போய் கலந்துக்கணும். நீங்க அதை விட்டுட்டு குழம்பை விட்டுட்டு சரி இன்னொரு படம் வந்துருச்சுன்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் வீட்டுக்காரர் வந்து திட்டாம என்ன பண்ணுவாரு? எதை பார்க்கணுமோ யூடியூப். ஒரு விருந்தாளி வந்துடுறாரு உங்க வீட்டுக்கு, உடனே சமையல் பண்றதுக்கு லேட் ஆயிரும். உடனே மொபைல் எடுமா, ஆன்லைன்ல சாப்பாடை வருத்துங்க. வந்தவங்களுக்கு அந்த சைட்ல சாப்பாடு ஆகி போயிடும், முடிஞ்சு போச்சு. எது நல்லதோ அதை மட்டும் பார்த்தால் போதும். நமது இங்க எல்லாம் பாருங்க, நாங்க அந்தமான்ல ஒரு தமிழ் குரூப் ஒன்று வச்சிருக்கோம், தமிழே வாழ்க என்ற ஒரு குரூப் வச்சிருக்கோம். அதுல குறைஞ்ச ஒரு 1000 1500 பேர் 2000 பேர் பக்கம் இருக்காங்க, 1500 பேர் இருக்காங்க. ஒரு மேட்டரை போட்டோன்னா சற்றோன்னா இவரு தெரிஞ்சு வருது. ஒருத்தருக்கு ஒரு பொருளே மிஸ் ஆயிருச்சு, ஒரு குழந்தைய மிஸ் ஆயிருச்சு, உடனே அதை தெரியப்படுத்தி அவங்கள கண்டுபிடிச்சு கொடுத்துறோம். நல்லதை மட்டும் பாருங்க, ஏன் கெட்டதுல போய் பாக்குறீங்க? இப்ப நமக்கு கொடிய நோய் ஒண்ணு, கொரோனான்னு ஒண்ணு வந்துச்சு. பிள்ளைங்க எல்லாம் பாடம் படிக்காம இருந்துச்சா, டாக்டர் பிள்ளைங்க படிக்காம இருந்துச்சா, மருந்து வாங்காம இருந்தீங்களா? எல்லாம் ஆன்லைன் கிளாஸ் எடுத்தாங்களா இல்லையா? 50 பேரையும் பாஸ் பண்ணிட்டான். படிச்சாலும் படிக்காட்டி பரவாயில்ல, பாஸ் போர்டுன்னு போட்டாச்சு. ஆன்லைன் கிளாஸ் எடுத்தாங்களா இல்லையா? பிள்ளைங்க படிச்சுச்சு இல்ல, மார்க் வாங்குச்சு இல்ல, பாஸ் ஆகுச்சு இல்ல? அதை மட்டும் பாருங்க, நல்லதை மட்டும் பாருங்க. ரெண்டாவது, ஏர்போர்ட்ல இறங்கணும்னு வண்டிக்கு உடனே போன் பண்றோம், உடனே ஓலா வருது, எது வருது, ஏறி போறோம். இதெல்லாம் வரும். இதுகளை மட்டும் நல்லதை மட்டும் பாருங்கள். ஆன் செக்ஷன் டான்ஸ், மற்றபடி வேற எதையும் நான் சொல்ல விரும்பவில்லை. வலைதளங்கள் நிறைய இருக்குது, எதை பார்க்கணுமோ அதை மட்டும் பாருங்கள். வரம் தான் மிக பெருசு. நமக்கு தெரியும், அந்தமான் நிக்கோபார்ல ஒரு பெரிய பீச் இருக்கு, அப்லாக்ல. இதெல்லாம் இணையதளங்கள் மூலமா தான் தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதை பார்க்கறதுக்கு நம்ம அந்தமான் நிக்கோபாருக்கு எவ்வளவு பேர் வர்றாங்க, டூரிஸ்ட் வர்றாங்க. இதெல்லாம் இணையதளம் மூலமா பார்த்துக்கிட்டு தானே, இதெல்லாம் நல்லது தானே. அவங்க வர்றாங்க, வண்டி ஓட்டுறவங்களுக்கு வேலை கிடைக்குது, ஹோட்டல்காரங்களுக்கு கிடைக்குது, எல்லாருக்கும் கிடைக்குது. நல்ல ஒரு சமுதாயமா நல்லது தானே அது. உலகத்திலேயே நம்மளோட எரிமலை குழம்பு அண்டமான்ல தான் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் இணையதளம் மூலம் தானே பார்த்துக்கிட்டாங்க. இதெல்லாம் பெரிய வரம் தானே அவங்களுக்கு. இப்ப எல்லாரும் இங்க வந்து உட்கார்ந்து இருக்கீங்களே, சரி தண்டாயுதபாணி சாமி கிட்ட வரம் வாங்குறீங்களே, இதெல்லாம் பெரிய வரம் தான். இந்த உட்காந்து சமணம் போட்டு உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கின்றீங்களே, இதுவே பெரிய வரம். கேஸ் முடிஞ்சோன்னா உடனே, அந்த காலத்துல நீங்க ஒரு கேஸ் புக் பண்ணா இப்போ கேஸ் புக்கை தூக்கிட்டு போய் லைன்ல போய் நின்று கேஸ் புக் பண்ணிட்டு வரணும். இப்பெல்லாம் அதெல்லாம் தேவையில்லை, வீட்டில் உட்காந்து கேஸ் புக் பண்ணலாம், மறுநாள் டெலிவரி வந்துடும், ஆன்லைன்
ஆன்லைனில் டிரான்சாக்ஷன் ஆகி போகிறது. இதெல்லாம் வரமே என்று பேசி வரன்தான் உயர்ந்தது என்று கூறி விடைபெறுகிறேன். வாய்ப்பளித்ததுக்கு நன்றி நன்றி நன்றி. போங்க. முதல்ல எல்லாம் எலக்ட்ரிக் பில்லு கட்டலைன்னா பொட்டுன்னு கட் பண்ணி விட்டு போயிடுவாங்க வீடுகளில். 3 நாளைக்கு அப்புறம் தெரியணும் பின்னாலேயே. இப்போ அதெல்லாம் கிடையாது. ராத்திரி 6 மணிக்கு, இன்னைக்கு லாஸ்ட் டேட்டு 19ஆம் தேதி கடைசி தேதினா, சாயங்காலம் 7 மணியா இருந்தாலும் 8 மணியா இருந்தாலும் நீங்க வந்து ஆன்லைன்ல கட்டிவிடலாம். அது மட்டும் இல்ல, ஒரு அருமையான வார்த்தை சொன்னாரு, பெத்தவங்களை பிள்ளைய கவனிக்கணுங்கிறது உண்மை. அன்னைக்கு காசு இல்லாம தடுமாறும் போது ஏதோ ஒரு ஊர்ல போய் வேலை பார்த்து என் பையன் கொண்டு வருவான்னு உட்கார்ந்து இருந்த தாய்க்கெல்லாம் இன்னைக்கு இது எவ்வளவு பெரிய வரப்பிரசாதம். உட்கார்ந்த இடத்துல ஒரு 5000 ரூபாய் உடனே போட்டு விட்டுறலாம். என்ன நீங்க பேசுறீங்க? இதெல்லாம் வந்து சாபம் அப்படின்னு சொல்றாங்க. அவர் பாருங்க எவ்வளவு பெரிய விஷயத்தை செய்யறாங்க. ஒரு தாயை காப்பாத்தணும்னா பணம் வேணும் உங்களுக்கு. நீங்க எங்க வேணாலும் போறங்க. உங்க கூற்றுப்படி பக்கத்து வீட்டுக்காரன் இருக்கான்ல, பக்கத்து வீட்டுக்காரன் நண்பன் இருக்கான்ல, அவன் உங்க கூற்றுப்படி வந்துருவான்ல, பணத்தை கொடுத்துருவான்ல. இந்த 5000 ரூபாய் நீங்க அனுப்பிட்டீங்கன்னா எடுத்துக்கிட்டு போய் ஒரு ஆட்டோவுக்கு போன் பண்ணி கூட்டிட்டு போய் ஆஸ்பத்திரியில விட்டுருவான்ல. பையன் இல்லாட்டி என்ன பிரச்சனை உங்களுக்கு? அது எவ்வளவு பெரிய வரம் இந்த வலைதளம். ஒரு உயிரை காப்பாத்துது. அது மட்டும் இல்ல, முதல்ல எல்லாம் ரத்தம் வேணும்னா எங்கெங்கெல்லாம் போய் நிக்கணும், கிராஸ் மேட்சிங் பண்ணணும், போய் உட்காரணும். இப்பெல்லாம் அப்படி இல்ல. ஒரே ஒரு விஷயம்தான், டக்குன்னு ஒரு போஸ்ட் அடிச்சு விட்டா போதும். ஒரு அடி போஸ்ட்ல அடிச்சா போதும், மொத்த பேர் வந்து நின்றுவா. ஏ குரூப், பி குரூப், ஓபி, ஏ பிளஸ் பாசிட்டிவ், அது இதுன்னு எத்தனை உயிர்கள் காப்பாற்றப்பட்டிருக்குங்கிறது தெரியுமா உங்களுக்கு? ஒவ்வொரு மனுஷனும் சாக கிடக்கிறவனை எல்லாம் பொழைக்க வைக்கிறதுக்கு இப்படிப்பட்ட வலைதளம் உங்களுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதை போய் நீங்க சாபம்னுக்கிட்டு சரியான நாட்ஸா இருப்பீங்க போட்டுருக்கீங்கலாம். சரி வாங்க, இருந்தாலும் எப்படி மறுக்க போறீங்கன்னு பார்ப்போம். சாபமே என்ற அணிக்கு வழி சேர்ப்பதற்கு ஆசிரியர் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் அழகாக 5 மணித்துளிகளில் அவரது ஆணித்தரமான கருத்துக்களை எடுத்து வைக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பேசும்போது நீங்க ரசிச்சீங்கன்னா கொஞ்சம் நறுக்குன்னு கை தட்டுங்க. எனக்கும் ஒண்ணும் புரியல, நல்லா ரசிக்கிறீங்க, அப்படியே கை தட்டுங்க. அவங்க பேசுறதுக்கு உற்சாகமே அதுதான். அன்புக்கும் அறிவுக்கும் ஆன்மீகத்திற்கும் சொந்தமான நடுவர் அவர்களே, இங்க என்னதான் பேசுறாங்க, புரியுதா புரியலையா, நல்லதா கெட்டதா அப்படின்னு தவிச்சுக்கிட்டு இருக்கீங்க. நீங்களா பார்த்து சொல்லுங்கப்பா, ஆன்லைன்ல இந்த ஏடிஎம்ல எத்தனை பேர் ஏமாந்துருக்காங்க. நீங்க பேங்க் போகல, ரைட், ஓகே. அப்ப என்னமா சொல்றாங்க, ஒரு திடீர்னு போன் கால் வருதுயா, ஐயா உங்க பாஸ்வேர்டு வந்து முடிஞ்சு போச்சு, உங்களை வந்து நீங்க அப்டேட் பண்ணணும், நாங்க ஒரு பின் நம்பர் அனுப்பியிருக்கோம், உடனே அனுப்புங்கன்னு சொல்றாங்க. இவங்க என்ன பண்ணீங்க தெரியுமா, அந்த பாஸ்வேர்டு சொல்லிடுறாங்க. அவ்வளவுதான். அத்தனை வருஷமா, இவ்வளவு வருஷமா சேமிச்ச காசு, உழைப்பு எல்லாமே ஒரே நொடியில வந்து போயிடுச்சு சார். இதுதான் சார் ஆன்லைன். இதுக்கு தான் சைபர் கிரைம்னு சொல்லுவாங்க. அட போங்கப்பா, இப்பதான் ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்தேன். சரி, இது என்ன நடக்குதுன்னு சொல்றேன். ஒரே ஒரு விஷயம் தான் சார் நான் சொல்ல வர்றேன். இங்க பாருங்க, கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய். அந்த பேங்க்ல போய் தீர விசாரிச்சுட்டு வாங்க. ஐயா என்னோட ஏடிஎம் தான் பேசுறீங்களா, என்னோட தான் அப்டேட் பண்ணுமா, அடுத்தவங்க அப்டேட் பண்ணுமா, இந்த மாதிரி அறகுறையா தெரியறவங்க தான் நீங்க அதிகமா இருக்காங்க. எதையுமே நம்மள்ட்ட வந்து அந்த மனப்போக்கே இல்லை. எதையுமே ஒரு பொறுமையா கவனிக்கணும். ஆன்லைன் கிளாஸ் சொல்றீங்க. கதிரேசன் ஐயா சொன்னாரு, இதுக்கு முன்ன வந்த இளைய தளபதி சொன்னாரு, சின்ன பையன், ரைட், ஓகே. இந்த வயசுல எல்லாமே உங்களுக்கு வந்து எனர்ஜெட்டிக் தான் தெரியும். இதே ஒரு 40 வயசுக்கு அப்புறம், டே படிடா, போனோட விளையாடாதடா, உன் வாழ்க்கை கெட்டு போறோம், நீங்க தான் சார் போனை புடுங்கி வைப்பீங்க. ஒழுங்கா படிச்சுக்கிட்டு இருந்தாங்க ஐயா, போனே என்னன்னு தெரியாம இருந்துச்சு. அந்த ஆன்லைன் வந்துச்சு பாத்தீங்களா கொரோனா காலத்துல, அப்ப அழிஞ்சவன் இன்னும் எழுத முடியாம இருக்கான் சார். 10th போய்கிட்டு ஒன்னு ஏபிசிடி தெரியாம, பிளஸ் மைனஸ் தெரியாம தெரியுறான். ஐ எம் a டீச்சர், நான் வாத்தியாரியா. 2019 20 வந்தது, அப்படியே பாஸ் பண்ணி விட்டுறாங்க, ஒண்ணுமே தெரியல. 8ஆம் கிளாஸ் வந்து 10ஆம் கிளாஸ் வந்துட்டான், ஒண்ணுமே தெரியல. இதுதான் பாஸா? பேங்க்ல போய் ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்அப் பண்ண தெரியல, இதுதான் படிப்பா? இப்போல படிப்பு என்ன நிலைமையில போயிருச்சு, காப்பி அடிக்க தான் போகுது. இப்ப எல்லாமே காப்பி பேஸ்ட் சார். பசங்க போன்ல பாக்குறாங்க. என்ன பாக்குறாங்க, என்னைக்காவது பாத்தீங்களா நீங்க? போனை வாங்கி கொடுத்துட்டீங்க. ஐயா, டைம்ஸ் ஆஃப் இந்தியான்னு ஒரு பத்திரிக்கை, சோசியல் மீடியா தேவையா இல்லையான்னு சொல்லிட்டு ஒரு சர்வே எடுக்கிறாங்க. அது என்ன தெரியுமா வந்துச்சு, 86% மக்கள் சொல்றாங்க சோசியல் மீடியா தேவை. வரப்பிரசாதமா டைம்ஸ் ஆஃப் இந்தியா போட்டிருக்கு. டைம்ஸ் ஆஃப் இந்தியான்னு பைத்துக்கிறாங்க. என்னடா இது, நம்ம போன விஷயம் வேற மாதிரி இருக்கு, இங்க இப்படி ஆகுது அப்படின்ட்டு. திருப்பி உடனே ஒரு கொஸ்டின் பண்ணா, அதாவது
அதாவது ரேங்கிங். சரிப்பா நீங்க எதை எதை பாக்குறீங்க, ஒரு ப்ரியாரிட்டி கொடுங்க. நம்பர் 1 2 3 7 ரேங்க் வச்சா எதுல வந்து நீங்க அதிகமா பாக்குறீங்க? முதல்ல வாட்ஸ்அப், ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கிறது வாட்ஸ்அப், ரெண்டாவது ட்விட்டர், மூணாவது யூடியூப், நாலாவது இன்ஸ்டாகிராம், அஞ்சாவது ஃபேஸ்புக், ஆறாவது வந்து கூகுள் எஜுகேஷன். அதாவது கூகுள்ல வந்து கல்விக்காகவும் தன்னை வளர்ச்சிக்காகவும் 6வது இடத்துல வச்சிருக்காங்க. மொத்தம் 7 இடம் தான். கடைசியில இந்த விக்கிபீடியா எந்த மாதிரி நாலேஜ் ஜாபுக்காக. இந்த நிலைமையில இளைஞர்கள் இருந்தா நம்ம சமுதாயம் எங்க போய்கிட்டு இருக்கு? அதுதான் நான் சொல்ல வர்றேன். எல்லாம் டைம் பாஸ். இப்ப பிள்ளைங்களை படிக்க சொல்லுங்க, யாரும் படிக்க மாட்டாங்க. டைம் பாஸ். ஐயா நான் ஒரே ஒன்று இன்னொன்னு சொல்ல விரும்புறேன். நம்ம சுதந்திர போராட்டத்துக்காக பாரதியார் குழந்தைகள் மற்றும் பெண்கள் விடுதலைக்காக பாடுபட்டாங்க. ரொம்ப ஜாஸ்தியா உங்க பேச்சு தான் கேட்கிற மாதிரி இருக்கு. அவர் பேசுறத தயவு செய்து கேளுங்க. டெய்லி கோவிலுக்கு வந்து பூஜை பார்க்கிறோம், எல்லாம் பண்றோம். ஒரு 5 நிமிஷம் அமைதியா இருங்க. பாருங்க எவ்வளவு சவுண்ட் இருக்கு பாருங்க. அப்புறம் எப்படி பேசுறது கேட்கும்? குழந்தைகள் வந்து விழுதுகள், நாட்டின் விழுதுகள் சொல்லி காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு, மாலை முழுதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்தி கொள்ளு பாப்பான்னு பாடினாங்க. இப்ப எந்த குழந்தையா காலையில் எழுந்துச்சுன்னு படிக்குது? ஏன்னா நைட்டு ஃபுல்லா வாட்ஸ்அப், யூடியூப், இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் பார்த்துட்டு தூங்கிட்டு 7 மணிக்கு தான் எந்திரிச்சு குளிக்காம ஒண்ணும் பண்ணாம காலை கண்டிக்கா ஸ்கூல் போயிருதுங்க. அங்கே போய் 4 ஃபுல்லா தூங்குதுங்க. இதுதான் நிலைமை. ஒரு பெற்றோர்கள் அவங்க குழந்தைய பத்தி கொஞ்சம் நேச்சு பாருங்கயா. கதிரேசையா நீங்க சொன்னீங்களா உங்களுக்கு குழந்தைங்களாம் இருக்கும், உங்க பிள்ளைங்க எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறாங்க அதை மட்டும் கொஞ்சம் நல்லா யோசிச்சிருந்தீங்கன்னா தெரியும். ஓகே உங்களுக்கு இதுதான் இப்போதைக்கு நிலைமை. ஆனா என்ன நிலைமை ஆகுது? விளையாடுறதே கிடையாது. சாயங்காலம் வருதுங்களா, மாலையில விளையாடுதுங்களா, அதுவும் விளையாடுறது கிடையாது. போன்ல தான் விளையாண்டுக்கிட்டு கிடக்குது. இப்படி ஆச்சுன்னா நாட்டோட நிலைமை என்ன ஆகுறது? எல்லாம் நோய்வாய்ப்பட்டு தான் இருக்கேன். ஏன் இப்போ வந்து குழந்தைகள்கிட்ட உள்ள ஒரு மிகப்பெரிய நோய் என்னன்னா விட்டமின் டி குறைபாடு. இந்த விட்டமின் டி குறைபாடு எதுக்கு தெரியுமா வருது? சூரிய கதிர்பான், நம்ம சூரிய வெளிச்சம் வந்து படாதனால. அந்த அளவுக்கு பிள்ளைங்க தூங்குதுங்க, எந்திரிக்கிறதே கிடையாது. அதுவும் செகண்ட் சாட்டர்டே சண்டே ஆச்சுன்னா 10 மணிக்கு தான் எந்திரிக்கிறாங்க. இந்த நிலைமை போச்சுன்னா என்ன ஆகுறது? அதனால நம்மளோட நியூரலாஜி ப்ராப்ளம் இப்போதைக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம் ADHDன்னு சொல்லுவாங்க. அதாவது அட்டென்ஷன் டெஃபிஷியன்ட் ஹைப்பர் ஆக்டிவ் டிஸார்டர். அதாவது கவனக்குறைவு ஹைப்ரோ ஆக்டிவ் டிஸார்டர் வந்துருது. அதுக்கு என்ன காரணம்னா அப்பா அம்மா குழந்தைங்களோட பேசாம இருக்குது. சின்ன குழந்தைங்க அதுக்கிட்ட போனை கொடுத்துட வேண்டியது. ஒரு வயசு குழந்தைக்கு எப்படிதான் சாப்பாடு கொடுக்குறாங்க? அந்த போனை வச்சுதான் கொடுக்குறாங்க. அந்த குழந்தைங்க அதை பார்த்தே வளர்ந்து பின்னாடி வந்து என்ன ஹைப்பர் ஆக்டிவ் ஆகி போறதுங்க. ஒன்னே பண்ண முடியல, மனத்தளர்ச்சி கம்மியாயிருது, ஒன்றும் பண்ண முடியல. அந்த மாதிரி இருக்குங்கய்யா. இதுக்கு யாரு காரணம்? நம்ம பெற்றோர்கள் தானே காரணம். நம்ம தானே வாங்கி கொடுத்தோம். இந்த மாதிரி யோசிங்க ஐயா. இன்னொன்னு சொல்லிக்கிறேன் ஐயா. அன்னையிடம் நீ அன்பை வாங்கலாம், தந்தையிடம் நீ அறிவை வாங்கலாம், இரண்டும் வரைந்தால் பேரை வாங்கலாம், பேரை வாங்கினால் ஊரை வாங்கலாம். நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி, சின்னஞ்சிறு கைகளை நம்பி ஒரு சரித்திரம் பிறக்குது தம்பி அப்படின்னு சொன்னாங்க. இப்ப அன்னைகிட்ட இருந்து என்னையா வாங்குறோம்? அன்னைங்க வந்து தான் எல்லாமே. அண்ணன் வந்து பாசம் பண்றதே இல்லை. எப்ப பார்த்தாலும் வாட்ஸ்அப். ஒரு வீட்டுல ஃபேமிலியில ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 குழந்தைங்க, 4 பேர் 4 திசையில திரும்பிக்கிட்டு இருக்காங்க. 4 பேர் வாட்ஸ்அப் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்பா மட்டும் என்ன கடைசி வரிய ஒரு தவணை பாடுங்க. என்னையா கடைசி வரி? அந்த பாட்டுல கடைசி வரிய பாடுங்க. சின்னஞ்சிறு கைகளை இரண்டும் இருந்தால் பேரை வாங்கலாம், பேரை வாங்கினால் ஊரை வாங்கலாம். நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி, சின்னஞ்சிறு கைகளை நம்பி ஒரு சரித்திரம் பிறக்குது தம்பி. சின்னஞ்சிறு கைகளை நம்பி ஒரு சரித்திரம். அதுதான் அவங்க சொல்றாங்க ஐயா. அது சரித்திரம். அதுல சரித்திரம், அதுல நோய் தானே பிறக்குது. அதான விஷயம். இப்ப பசங்களுக்கு எழுதவே தெரியலையே, இவன் நோண்டிக்கிட்டு தானே இருக்கான். அதைத்தான் நான் சொல்ல வர்றேன். இப்ப அதுதானே பேசிக்கிட்டு இருக்க. நீங்க எல்லாம் பாருங்க, திருப்பியே நம்ம எந்த தடவை போயிட்ட பாருங்க. அதை வச்சு நோண்டிக்கிட்டு என்ன பிரயோஜனம்? எக்ஸாம்ல பரிச்சை எழுத முடியல, ஒழுங்கா படிக்க தெரியல, ஒழுங்கா விளையாடவும் தெரியல. ஒரே ஒரு சாம்பியன் ஆவாங்க. எதுல திரும்ப அவங்க பப்ஜி மாதிரி கேம், வேற ஏதாவது யூடியூப்ல ஏதாவது கேம் இருந்துச்சு அதுல விளையாடுறான். செஸ்ஸே விளையாடாம இதுல விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க வச்சுக்கிட்டு. அப்படி இருக்கும் என்ன பண்றது வச்சுக்கிட்டு? இதுதாயா இந்த மாதிரி நிலைமையில இருக்க போனா நம்ம இந்த இளைய தலைமுறைக்கு இது சாபம் தான். கடைசியா ஒரே ஒரு சொல்லிக்கிறேன். நம்ம என்னென்ன தொலைச்சு நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு? நம்ம வந்து சிறையில இந்த வாழ்க்கையா? அன்பை தொலைத்தோம் அருகில் இருந்தும், அன்பை தொலைத்தோம் அருகில் இருந்தும்
கண்ணாடி திரையில் கண்களை பறிகொடுத்தும், கண்ணாடி திரையில் கண்களை பறிகொடுத்தும், பிஞ்சு கைகளில் புத்தகம் இல்லை, பிஞ்சு கைகளில் புத்தகம் இல்லை, கொஞ்சம் மொழிகள் கொல்லும் கதிர்வீச்சு, கொஞ்சம் மொழிகள் கொல்லும் கதிர்வீச்சு. நிஜ மனித உறவுகள் நிழல் உலகாய் மாறின, நிஜ மனித உறவுகள் நிழல் உளவாய் மாறின, நிமிடம் நிமிடம் நம்மை கொன்றது. பரிதவிப்பு பதட்டம் பறந்தோடும் தூக்கம், பரிதவிப்பு பதற்றம் பறந்தோடும் தூக்கம். காலத்தின் திருடன் கைபேசி என்னும் ஆக்கம், காலத்தின் திருடன் கைபேசி என்னும் ஆக்கம். உடல் பருமன் என்னும் உதவாக்கரை பசி, உடல் பருமன் என்னும் உதவாக்கரை பசி. சமூக தூரம் சரிந்தோடும் மனசு, மாறிடும் உலகே மறந்துவிடு இதை, மாறிடும் உலகே மறந்துவிடு இதை. தொலைபேசியை நீ தொலைத்துவிடு சில நேரம், தொலைபேசியை நீ தொலைத்துவிடு சில நேரம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் தொலைபேசியை தொலைச்சிட்டு கொஞ்சம் மனிதாபிமானத்தோட தான் பிள்ளைங்கள பாசமாவும் அன்பாவும் பேசுங்க அப்படின்னு சொல்லி இன்றைய தலைமுறைக்கு இந்த சமூக வலைத்தளங்கள் சாபமே என்று கூறி இன்றைய உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம் ஐயா. இவங்க பேசும்போது பார்க்க இதுதான் பரவாயில்ல போல இருக்கு, கரெக்டா இருக்குன்னு நினைச்சா, இவர் வாத்தியார் அவர் படுற டென்ஷனை பார்த்தாக்க எல்லாமே தப்பா தெரியுது எனக்கு. இன்னும் ரொம்ப குழப்பமாயிடுச்சு. எல்லாத்தையும் தொகுப்பாக எடுத்து சொல்லி ஒரு முடிவுக்கு வரமே என்ற அணிக்கு வலு சேர்ப்பதற்காக திருமதி வனிதா முருகன் லெக்சரர் ஜெயநாராம் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். முத்தாய்ப்பா முத்தா உங்க கருத்துக்களை உணர்ச்சியோட சொல்லுங்க, ஆனா உண்மையோட சொல்லுங்க, நகைச்சுவையோட சொல்லுங்க, ஆனா நாகரீகமா சொல்லுங்க. கைதட்டல் வாங்கி அந்த வரம் தான் அப்படிங்கிறத உறுதிப்படுத்துங்க. எல்லா புகழும் இறைவனுக்கு. ஏராச்சர்மா பகுதியில் எழுந்தருளி அருள்பாலித்துக் கொண்டிருக்கும் ஸ்ரீ தண்டாயுதபாணி சுவாமிக்கு எனது முதல் வணக்கம். இந்த பட்டிமன்ற நடுவராக வீற்றிருக்கும் அகத்திய சிவஸ்ரீ DRS ரமணி ஐயா அவர்களுக்கும், ஆன்றோர் பெருமக்களுக்கும், சான்றோர் பெருமக்களுக்கும், பொதுமக்களுக்கும், என் இந்தியாவின் இதய துடிப்பான என் இளைய தலைமுறைக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா, இன்றைய பட்டிமன்றத்தின் தலைப்பு சமூக ஊடகங்கள் இன்றைய இளைய தலைமுறைக்கு வரமா சாபமா? வரமான்னு பேச வந்திருக்கேங்க. ஆமாங்க, இன்றைய இளைய தலைமுறைக்கு சமூக ஊடகங்கள் வரமே. இந்த இளைய தலைமுறைக்கு மட்டும் இல்ல, இந்த பழைய பஞ்சாங்கமா 4 பேர் உட்கார்ந்துருக்காங்க பாருங்க, சாபமேன்னு பேசுறதுக்கு. அவங்களுக்கும் சமூக ஊடகங்கள் வரந்தாங்க. ஏன்னு கேக்குறீங்களா? மொபைல தொலைச்சிட்டு சந்தோஷமா இருங்கன்னு சொன்னாரு. மொபைல தொலைச்சிருந்தா இத்தனை கவிதை பாடினாரு, பாட்டு பாடினாரு, அதெல்லாம் அவர் எங்க எடுத்தாருன்னு கேளுங்க. இன்னைக்கு பட்டிமன்றத்துக்கு இவர் பேசியிருப்பாரா? அவர் பேசின கருத்துக்கள் எல்லாமே ஆன்லைன்ல மொபைல்ல இருந்து எடுத்ததுதான். அவர் மட்டும் இல்ல, ஆன்லைன் பேங்க்ல போங்க, நீங்க ஏன் இதெல்லாம் பண்றீங்க, பேங்க்ல போய் வெரிஃபிகேஷன் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. பேங்க் எதுக்குங்க போனோம்? எதுக்கு டைத்தை வேஸ்ட் பண்ணோம்? ஒரு காலத்துல போனோம், செலான் ஃபில்அப் பண்ண தெரியல பையனுக்கு, ABCD படிக்க தெரியல. என்ன உங்களுக்கு குறை மட்டுமா தெரியுமா? நிறைய எதுவுமே தெரியாதா? நடுவர் அவர்களே, காமால கண்ணுக்காரனுக்கு பாக்குறதெல்லாம் எப்படி தெரியுங்க? தெரியுமா? அதேதான், விட்டுறாதீங்க. இந்த அணியில இருக்கிறவங்க எல்லாருமே காமால கண்ணுக்காரவங்க தான். அவங்களுக்கு குறைகள் மட்டும்தான். முதல்ல இவங்க எல்லாம் கண்டாக்டரை போச்சுடுவோம். கண்டாக்டரை போக சொல்லுங்க. வேணும்னா நாங்க ஆன்லைன்ல அமெரிக்கால உள்ள டாக்டரை கூட ரெஃபர் பண்றோம், அவங்க கிட்ட கூட போய் பார்க்கலாம். பாத்தீங்களா? அதுக்கு ஆன்லைன்ல டாக்டர்லாம் ரெடியா இருக்காங்க. அப்புறம் அந்த அணில இருந்து பேசின விமலா அம்மா சொன்னாங்க, பெரிய கண்டுபிடிப்புங்க. மீனுக்கு வலை விரிச்சா மீனு தான் கிடைக்குமா, மானுக்கு வலை விரிச்சா மானு தான் கிடைக்குமா? நான் கேக்குறேன், கொசுக்கு வலை விரிச்சா அந்த வலைக்குள்ள யார் இருப்பா? அத சொல்லுங்க. கொசு வராது, உள்ள வராது இல்ல? அது மாதிரிதான் எங்க இணையதளம் வலைதளம் எல்லாமே அதுல உள்ள நல்லதை மட்டும் எடுத்துக்குங்க அப்படின்னு சொல்றதுக்காக தான் இருக்குங்க. அப்ப இவர் அதோட எல்லாத்தோட மேல கடைசியில ஒருத்தர் பேசினாரு, கோபாலகிருஷ்ணன் ஐயா. அவர் ஒரு சிறந்த பாடகர். கோபாலகிருஷ்ணன் ஐயா, ஆமா, பாடுறதுலயே அவ்வளவு நீளமா பாடினாரு இல்லையா? அவரை பேரையும் கொஞ்சம் ராகத்தோட பேசுவோம் அப்படின்னா கோபாலகிருஷ்ணன். அவர் ஆன்லைன்ல மிகச்சிறந்த பாடகர்.
ஊர்ல உள்ள உலகத்துல உள்ள அத்தனை பெண் பாடகியோட சேர்ந்து டூயட் பாடுறாரு சுமிலின் ஆப் மூலியமா. இப்படி ஒரு வலைதளம் போயிட்டு இருக்கா? ஆமா நடுவர் அவர்களே, வலைதளத்தை இணையதளத்தை அவங்க எங்களை விட சாபம்னு பேசுறவங்க தான் அதிகமா உபயோகப்படுத்துறாங்க. எல்லாத்தையும் அவங்களே உபயோகப்படுத்திட்டு அதுல உள்ள நன்மையே எடுத்துக்கிட்டு மத்தவங்களுக்கு சாபம் சாபம் சாபம், அதுவும் ஏன் இளைஞனுக்கு சாபம்னு சொல்றாங்க. விட்டுருவேனா? ஏன் இளைஞனுக்கு ஒண்ணுன்னா எழுந்து நிப்போம், துடிப்போம். அது மட்டும் இல்லாம ஒரு 2 ஆசிரியர்கள் பேசினாங்க. அவங்க சொல்றாங்க, படிக்க தெரியல, தூங்குறான்ல, எப்ப தூங்குறான், எப்ப எந்திரிக்கிறான் தெரியல, கேம் விளையாடுறான். எப்படி உங்களுக்கு தெரியும்? நீங்க ஒரு சைடுல போன்ல உட்கார்ந்துருந்தீங்கன்னா உங்க புள்ள எப்ப தூங்குறான், எப்ப எந்திரிக்கிறான், பல்லு விளக்குறானா, குளிக்கிறானான்றது உங்களுக்கு எப்படி தெரியும்? கண்ணிங்க. வீட்டுல ஒரு ரூல்ஸ் போடுங்க. சாப்பிடுறோமா, நைட்டுக்கு சாப்பிடும் போது போன் கையில இருக்க கூடாது, எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்து சாப்பிடணும் அப்படின்னு ரூல்ஸ் போடுங்க. இது நடக்குதா? நீங்க வாட்டு போனை கொண்டு வந்து குழம்ப தட்டுல ஊத்துறதுல கீழே ஊத்துறீங்க. அவர் சோறு சாப்பிடுறோம்னு நினைச்சிட்டு போனை கடிச்சு மின்னுகிட்டு இருக்காரு. இதுதான் இந்த குடும்பத்தில் நடக்குது. ஏன்னு ஒரு கேள்வியை எழுப்புங்க. அப்பதான் உங்களுக்கு புரியும் வலைதளங்கள், சமூக ஊடகங்கள் நமக்கு நன்மையை தருதா இல்லையான்னு. எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. அந்த லிமிட்டை தாண்டி அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் நஞ்சும் நம்ம சொல்லுவோம். எல்லாரும் கேட்டிருப்போம். அப்படின்னா என்ன அர்த்தம் நடுவர் அவர்களே? அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் நஞ்சு அப்படின்னா என்ன? ரொம்ப ஜாஸ்தியா எதுவும் பிடிச்சிருக்குன்னு சாப்பிடக்கூடாது. சாப்பாட்டுல மட்டும் இல்ல, உபயோகத்திலையும் கூட. நம்ம மொபைல் போனை அளவுக்கு அதிகமா உபயோகப்படுத்தணும்னா என்ன லிமிட்? அது பில்லு தான் போகும், வேற ஒண்ணும் இல்ல. பில்லு கூட போகாத நடுவர்களே. 399 ஒரு மாசத்துக்கு 399 அன்லிமிட்டட் நீங்க யூஸ் பண்ணுங்க. எவ்வளவு வேணாலும் நெட் யூஸ் பண்ணுங்க. அன்லிமிட்டட் 399 தான். இதுல சொன்னார் இன்னொருத்தர், காசு போகுது, ரீசார்ஜ் பண்றோம், அதனால எவ்வளவு நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கின்றது உங்களுக்கு தெரியவே இல்லையா? பார்க்க மாட்டீங்களா? வருத்தமா இருக்கு. எல்லாத்தையும் தப்பு தப்பா பாக்குறது, பார்த்துட்டு இது எனக்கு சாபம் அப்படிங்கிறது. எப்படி சாபம் சொல்ல முடியும்? ஒரு வளர்ந்து வர டெக்னாலஜி, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வளர்ந்து வருது, அது எப்படி சாபமா இருக்க முடியும்? முதல்ல இப்ப நம்ம தலைமுறை தான் நடுவரவர்களே ஒரு வரம் பெற்ற தலைமுறை. அதாவது 90s கிட்ஸ், 2K கிட்ஸ் இன்னும் வரல. என்னையும் அதுல சேர்த்துக்கிறீங்க? நீங்களும் கண்டிப்பா 90s கிட்ஸ் எல்லாம் வரம் பெற்ற தலைமுறை. ஏன்னு கேக்குறீங்களா? நம்ம தலைமுறை தான். நம்ம தாத்தா பாட்டி அவங்க யூஸ் பண்ண லேண்ட் போன் யூஸ் பண்ணிருக்கோம். அதுக்கப்புறம் பட்டன் போன் யூஸ் பண்ணிருக்கோம். இப்ப 2K கிட்ஸ் யூஸ் பண்ற ஸ்மார்ட் போன்ஸ் நம்ம தான் யூஸ் பண்றோம். அவங்கள விட நம்ம தான் அதிகமா யூஸ் பண்றோம். அப்ப வரம் பெற்ற தலைமுறை நம்ம தான். இது எல்லாத்தையும் அவங்க அனுபவிச்சுப்பாங்களாம். இவன் நவீன யுகத்துல பிறந்தவன் 2K கிட்ஸ். அவன் பிறக்கும் போது மொபைல்ல பிறந்து கண்ணு முழிச்சோன்னா மொபைல் தான் பாக்குறான். அவ்வளவு பெரிய வரம் பாருங்க. கண்ணு முழிச்சது முதல்ல சாமிகிட்டயோ அம்மாட்டையோ அப்பாட்டையோ, இப்ப போன்ல கண்ணு முழிக்கிறது எவ்வளவு பெரிய வரம். போனை தான் பாக்குற நடுவர்களே. உண்மை இது. நம்ம நாட்டை காக்குறதுக்காக எல்லையில நிக்கிற ராணுவ வீரனோட குழந்தை பிறக்கிறத அவன் நேரடியா லைவ்ல பாக்குறான். எவ்வளவு பெரிய உணர்ச்சியான விஷயம் அது, உணர்வு மிகுந்த விஷயம். அந்த குழந்தை கண்ணு முழிக்கிறத அப்பா ஆன்லைன்ல பாக்குறாரு. அப்ப அவருக்கு நாட்டுக்காக போய் வீட்டை திறந்து நின்னாலும் என் பிள்ளையோட சிரிப்பை பார்த்தேன், அவன் என்னைய பார்த்தேன், அவன் நடக்கிறத பாக்குறேன் அப்படின்னு சொல்றது பெரிய விஷயம் இல்லையா? இதெல்லாம் ஏன் உங்க கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது? உண்மையாலுமே உங்களுக்கு காமால கண்ணு தான். ஏற்கனவே சொல்லிட்டீங்களே, காமாலக்காரங்களுக்கு என்ன தெரியும்? ஆமா நடுவர்களே, காலம் மாறிடுச்சு. காலம் பொன் போன்றது. அவங்க சொன்னாங்க டைம் வேஸ்ட் ஆகுது அப்படின்னு. யாருங்க சொன்னது டைம் வேஸ்ட் ஆகுதுன்னு? நம்ம கொரோனா எஜுகேஷன் இந்த ஸ்மார்ட் போன்ஸ், சமூக ஊடகங்கள் இல்லாத துறையே கிடையாது. எந்த துறை வேணாலும் எடுத்துக்கோங்க, சமூக ஊடகங்கள் அதோட கால் தடத்தை பதிச்சிருச்சு. அதனால இது சாபம், நான் ஒதுங்கி நிக்கிறேன் அப்படின்னு எதுவுமே பண்ண முடியாது. எஜுகேஷன் பத்தி எல்லாருமே பேசிட்டாங்க. நான் கொஞ்சம் விஷயங்கள் சொல்றேன். இந்த கொரோனா டயத்துல எஜுகேஷன் எப்படி மாறிடுச்சு? ஆன்லைன் எஜுகேஷனா மாறிச்சு. ஆன்லைன் ஷாப்பிங் ஆனிச்சு. லாக்டவுன்ல நம்ம வீட்டுக்குள்ள சிறைப்படுத்தப்பட்டிருந்தோம். அந்த காலத்துல ஒர்க் ஃப்ரம் ஹோம், வீட்ல இருந்து ஒர்க் பண்ணோம், சமைச்சோம். ஏன் அப்ப நீங்க சொல்லியிருக்க வேண்டியதானே, எனக்கு இது சாபம், நான் இந்த போனை யூஸ் பண்ண மாட்டேன்,
சமூக ஊடகங்கள்ல இருக்க மாட்டேன், நானே நடந்து போய் கடையில சாமான் வாங்கிட்டு வந்து சமைச்சு சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிருக்கலாம்ல. ஏன் சொல்லல? உயிர் பயம். வெளியில போக முடியுமா? கொரோனா டயத்துல வெளியில போந்தீங்கன்னா இன்னைக்கு வந்து இந்த மேடையில உங்களால பேச முடியுமா? இந்த மாதிரி அப்பெல்லாம் உங்களுக்கு எப்பப்போ நன்மை கிடைக்குதோ அப்பெல்லாம் சமூக ஊடகங்கள் வரும். உங்களுக்கு நன்மை இல்ல, நீங்க அனுபவிச்சிட்டீங்க, அடுத்தவனுக்கு கொடுக்க போறோம் அப்படிங்கிறப்போ அது சாபம். அப்படியா? அதுவா? அப்படித்தானே பேசிட்டு இருக்கீங்க. எஜுகேஷனை பத்தி சொல்லும் போது சொன்னாங்க, இதுல கோச்சிங், ஆன்லைன் கோச்சிங்ல IAS, IPS, நீட், JEE எந்த எக்ஸாம் வேணாலும் நீங்க படிக்கலாம். அது போக மாக் டெஸ்ட்னு ஒண்ணு இருக்கு, தெரியுமா நடுவர்களே? மாக் டெஸ்ட் அதாவது எக்ஸாம் எழுதுறதுக்கான மாதிரி. நீங்க எக்ஸாம் திடீர்னு போய் எக்ஸாம் எழுதுனா உன்னால மார்க் ஸ்கோர் பண்ண முடியாது. மாக் டெஸ்ட் மூலியமா எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி பல தடவை பயிற்சி பண்ணுங்க. பயிற்சி பண்ணிட்டு போய் எக்ஸாம் எழுதுனீங்கன்னா உங்களால நல்ல மார்க் வாங்க முடியும் அப்படின்றதுதான். இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம காலத்துல இல்ல. இருந்திருந்தா இன்னும் நல்ல நிலைமைக்கு போயிருப்போம். இந்த மாதிரி இதெல்லாம் இல்ல. ஒரு தனி மனிதன் தன்னுடைய திறமைய வெளிப்படுத்துறதற்கான தளம் இணையதளம் மட்டும்தான். ஒரு தனி மனிதன் தன்னுடைய திறமைய வெளிப்படுத்துறதுக்கான தளம் இணையதளம் மட்டும்தான். இன்றைய இளைய சமுதாயத்தினர் நம்ம இருந்த காலத்துல இந்த மாதிரி வாய்ப்புகள் கிடைக்கல. அதனால நம்மெல்லாம் பாத்ரூம் சிங்கரா மட்டும்தான் இருந்தோம். ஏதோ ஒரு கிராமத்துல எங்கேயோ இருக்க பிள்ளைங்க, நல்லா பாடுற பிள்ளைங்களை அடையாளம் காட்டி அவங்கள சூப்பர் சிங்கர் நிலைமைக்கு கொண்டு போனது யாரு? சூப்பர் சிங்கர். அந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது நமக்கு நம்ம பிள்ளைங்க பாடுறாங்க, எவ்வளவு அருமையா பாடுறாங்க அப்படின்னு சொல்றோம். அவங்களுக்கும் நமக்கு என்ன ரத்த பந்தமா? ஊடகங்கள்ல பார்க்கும் போதே ஒரு சந்தோஷம். ஏன்னா என் பிள்ளை மாதிரி அந்த பிள்ளை பாடுது, பேசுது. சின்ன சின்ன பிள்ளைங்க எல்லாம் யூடியூப்ல எவ்வளவு அதிகமா எவ்வளவு அழகா பேசுறாங்க. அது மாதிரி நிறைய விஷயங்கள். இந்த நிறைய விஷயங்கள் இப்ப எதுவுமே உங்களுக்கு தெரியல. சந்திராயன் 3 லேண்ட் ஆகும்போது நம்ம பார்த்திருக்கோமா? யூடியூப்ல பார்த்தோம், மேல இருந்து சொயின்னு அது பறக்கிறது, நிலாவுல போய் டச் ஆகுறது, இதெல்லாம் பார்த்தோம். இதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியலையா? இது எல்லாத்தையும் விட கடைசியா ஒரு விஷயத்த சொல்லிட்டு நான் முடிச்சிடுறேன். இந்திய வரைபடத்துல சின்ன சின்ன புள்ளிகளா இருக்கிற அந்தமான் நிக்கோபார் தீவுகள்ல இன்னைக்கு எப்படி ஆன்லைன் லைவ்ல நம்ம இந்த ப்ரோக்ராம நடத்திட்டு இருக்கோம்னா இதுக்கு காரணம் யாரு? எப்படி நடத்த முடியுது? சமூக ஊடகங்களால மட்டும்தான். ஒரு 30 வருஷம் பின்னாடி போவோம். நடுவரை நீங்க நான் 30 வருஷம் பின்னாடி நல்ல யூத் வருந்தேன் அப்படின்னு சொல்லிடாதீங்க. அதான் 30 வருஷம் பின்னாடி போவோம். 30 வருஷம் முன்னாடி நம்ம அந்தமான்ல இங்க ஒரு பிழைப்பு தேடி ஒரு ஆண்மகன் இங்க வந்துடுறாங்க. அவங்க குடும்பத்துல ஏதாவது நல்லது கெட்டது ஏதோ நடந்தா எதுவுமே நீங்க தெரியாது. அங்க சப்போஸ் அவங்க தாத்தா முடியாம இருக்காங்கன்னு லெட்டர் போட்டா அவர் இறந்து 15 நாள் ஆனதுக்கு அப்புறம் தான் லெட்டர் இங்க வந்து சேரும். எவ்வளவு ஒரு அவமானமான நிலையில இருந்தோம் நம்ம. இப்ப தாத்தா முடியாம இருக்காரா? ஆன்லைன்ல பாக்குறோம். இப்ப கொஞ்சம் தேறிட்டாரு, இல்ல கொஞ்சம் சீரியஸா இருக்காரு அப்படின்னா உடனே பிளைட் பிடிக்கிறோம், போய் இறங்கி ஆன்லைன்ல புக் பண்ணி, பஸ் புக் பண்ணி, ஓலா புக் பண்ணி, எல்லாமே புக் பண்ணி அவரோட இறுதி மூச்சு நிக்கிறதுக்கு முன்னாடி அங்க போயிடுறோம். இதுதான் எங்களோட ஆன்லைன்ல நீங்க என்னென்ன வேணுமோ அது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். முடிச்சிட்டு கடைசியா ஒண்ணு, சமூக ஊடகங்கள் இளைய தலைமுறைக்கு வரமே. நீர், நெருப்பு, நிலம், ஆகாயம், இந்த பஞ்ச பூதங்களை விட அடுத்ததா சமூக ஊடகங்களையும் சேர்த்துக்குங்க. சமூக ஊடகங்கள் இல்லாம நம்மனால வாழவே முடியாது. அதுல உங்களுக்கு எது நல்லதோ அதை மட்டும் எடுத்துக்கங்க. ஆனா சொல்றேன், இந்த சாப டீமுக்கு சொல்றேன், தயவு செஞ்சு என்னோட இளைஞனை நீ சமூக ஊடகத்தை உபயோகப்படுத்தாத, அது உனக்கு சாபம் அப்படின்னு சொல்லி அவனை முடமாக்கிறாதீங்க. அவனுக்கு தெரியும் சமூக ஊடகங்களை உபயோகப்படுத்தாதன்னு சொல்லி இளைஞனை முடமாக்கிறாதீங்க. அவனுக்கு தெரியும் எது நல்லது, எது கெட்டது, எதை எடுத்துக்கணும், எதை எடுக்க கூடாது அப்படின்னு அவனுக்கு தெரியும். அவனுக்கே தெரியலனா கூட பேரண்ட்ஸா இருக்கிற நீங்க சின்ன வயசுலயே சொல்லி கொடுங்க. 5ல விளையாதது 50ல விளையாது. அப்போ 5 வயசுலயே போனை எடுக்க ஆரம்பிச்சிட்டானா அவனுக்கு அப்பயே சொல்லி கொடுத்துருங்க, இந்த போன்ல நல்லது கெட்டது எல்லாமே இருக்கும்,
நாங்க செயலியை உருவாக்கும் போது நீங்க வந்து திருவாசகம், தேவாரம், திருப்புகழ் அப்படின்னு திருவாசகம்னு அடிங்களேன். திருவாசகத்தை பத்தி எல்லாமே வரும், எல்லா பாடல் வரும், பாடினது யாரு, எந்த தளத்துல பாடினாங்க எல்லாமே வரும். அப்போ அது மாதிரி நல்ல விஷயத்துல போங்க. நல்ல விஷயங்கள் எவ்வளவோ இருக்கு, அதெல்லாம் விட்டுட்டு தப்பு 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 சாபம் சாபம் அப்படின்னே சொல்ற. சாபம் அன்னைக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்குற. ஏன் இளைய தலைமுறைக்கு சாபம் சமூக ஊடகங்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஏன் இளைஞன் சும்மா இருக்க மாட்டான், அவன் எப்பவுமே புரட்சிக்காக எழுவான். அதனால அப்படின்னு சொல்லிட்டு நல்லதே வரமே, இளைய தலைமுறைக்கு சமூக ஊடகங்கள் வரமே என்று பேசி வாய்ப்புக்கு, நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமையா அருமையா உணர்ச்சி பூர்வமா பேசுறேன்னா உணர்ச்சி பூர்வமா பேசினா மேற்கொண்டு எனக்கு ஒரு மிரட்டல், 2ஆம் தேதி நீ எப்படி ஊருக்கு போறேன்னு பாக்குறேன் அப்படின்னு. இது மாதிரி எல்லாம் மிரட்டி எனக்கு வந்து எப்படி ஊருக்கு போறது, டிக்கெட் போட்டு தருதா அப்படின்னு ஒரு மிரட்டல் கொடுத்துருக்காங்க. இதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்ல முடியாது. இவங்க பேசினா அப்படி தெரியுது, இவங்க பேசினா இப்படி தெரியுது, ஒரே குழப்பமா இருக்கு. கடைசியா ஐயா உங்களுடைய ஆணித்தரமான கருத்துக்களை திரு ராமகண்ணன் அவர்கள், அப்படியே அவர் வந்து கணக்காளர், ரொம்ப கணக்கு பண்ணி கரெக்டா பேசுவார் பாருங்க. அந்த நிமிஷம்னு நிமிஷம் கணக்கு பண்ணுவார். அவர் உள்ளுக்குள்ள நுழையிற நேரம் 8:28, அவர் இப்ப முடிக்க போற நேரம் 8:34 முடிப்பார் பாருங்க டக்குன்னு. தங்கமலர் வரித்து தமிழ் தாய்க்கு சூட்டி விட்ட சங்க தமிழே, என் தங்க தமிழே. அந்தமான் நிக்கோபார்